புனித ஹஜ்ஜின் பயணக் குறிப்புகள். தொகுப்பு நீடூர் அல்ஹாஜ் ஏ.எம். சையது வழக்கறிஞர் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக்க லப்பைக்க லா ஷரீக லக லப்பைக்க இன்னல் ஹம்த வ நிஅமத வலக முல்க லா ஷரீக லக. தல்பியா. வந்துவிட்டேன் இறைவா, வந்துவிட்டேன், உனக்கு இணை எவருமில்லை. வந்துவிட்டேன், நிச்சயமாக அனைத்து புகழும் அருட்கொடையும் உன்னுடையது, உனக்கு இணை எவருமில்லை. உம்ரா நியத். அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தல். இறைவா, உம்ராவை நாடி நான் ஏறாமை கட்டியுள்ளேன். இதை எனக்கு இலேசாக்கி தந்து ஏற்றுக்கொள்வாயாக. உம்ரா. உம்ராவுடைய ஃபர்லு. 1 நியத், 2 இஹ்ராம் நாடு, 3 தவாபு, 4 சயி, 5 முடி சிரைத்தல். ஹஜ்ஜி நியத். அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜன். இறைவா, ஹஜ்ஜை நாடி நான் இஹ்ராமை கட்டியுள்ளேன். இதை இலேசாக்கி தந்து ஏற்றுக்கொள்வாயாக. ஹஜ்ஜினுடைய ஃபர்லு. 1 நியத்து, 2 இஹ்ராம், 3 தவாப் ஜியாரத், 4 சயி செய்தல், 5 அரபாத்து தகுதல். பிரயாண துவா. சுப்ஹானல்லதி ஸஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். ஜித்தாவிலிருந்து மக்கா 76 கிலோமீட்டர் தூரம். 55 கிலோமீட்டரத்தில் ஹரம் ஆரம்பம். அங்கு ஓத வேண்டிய துவா. இறைவா, இந்த இடம் நிச்சயமாக உன்னுடையதும் உன் திருத்துவதருடையதுமான புனிதமான இடமாகும். உன்னுடைய அடியார்களை எழுப்ப அந்த நாளில் எனக்கு உனது வேதனையிலிருந்து அபயமளிப்பாயாக. மக்கா நகரம் நுழையும் போது ஓதும் துவா. இறைவா, திருமக்காவில் இருக்கும் வரை என் மனதிற்கு திருப்தியை தந்து அருள்வாயாக. ஹரம் ஷரீஃபான காபாவில் சவா மர்வா பகுதியில் பாபு சலா வாசல் வழியாக நுழையும் போது ஓத வேண்டிய துவா. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்தி வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மினஸ் ஸலாம் வ இலைக்க யர்ஜிஉ ஸலாம் ஐயினா. யா அல்லாஹ், நீ சாந்தியானவன், உன் மூலமே சாந்தி ஏற்படுகிறது. எனவே எங்களை படைத்து பரிபாலிப்பவனே, எங்களை சாந்தியோடு வாழச் செய்வாங்க. அதன்பின் ஸலவாத் ஓத வேண்டும். முதல் முறையாக காபையை பார்த்தவுடன் ஓத வேண்டிய துவா. யா அல்லாஹ், புனிதமான இந்த உனது வீட்டிற்கு சிறப்பையும் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் கம்பீரத்தையும் அதிகப்படுத்துவாயாக. என் வாழ்க்கையில் கேட்கப் போகிற அனைத்து ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக. மற்றும் நான் நினைக்கும் எல்லா துவாக்களையும் கேட்ட பிறகு ஸலவாத் ஓத வேண்டும். துவாவை ஆரம்பிக்கும் முன்பு ஓத வேண்டிய துவா. புனிதமிக்க உனது திரு வீட்டில் 7 சுற்று நாடி உம்ராவை தவாபை உனக்காக செய்கிறேன். அதை லேசாக்கி தந்து என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. தவாப் ஆரம்பிக்கும் முன்பு ஹஜ்ருல் அஸ்வத் முன்பாக ஓத வேண்டிய துவா. இறைவா, உன்னை விசுவாசம் கொண்டவளாக, உனது கட்டளையை நிறைவேற்றியவளாக, உனது திருநபியின் வழியை பின்பற்றியவளாக, மேலும் திருநபியின் மீதும் ஆசீர்வாதம் கூறியவளாக உன் திருநாமம் கொண்டு ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிடுகிறேன். பிஸ்மில்லாஹி அல்லாஹு
அக்பர். தவாப் செய்த முடிந்தவுடன் மக்காமே இப்ராஹிம் பின்னால் 2 ரக்காத் தொழுத பிறகு ஜம்ஜம் கிணறுக்கு செல்ல வேண்டும். அங்கே ஓத வேண்டியதுவா பயனுள்ள கல்வியும் தாராள சம்பந்தத்தையும் இரணை பாக்கியத்தையும் எல்லா நோய்களும் அருமருந்து ஆக்கி வைக்க எல்லா அவனிடம் வேண்டுகிறேன். ஜம்ஜம் நீர் பருகியதும் காபாவின் வாசல் முன் தஜீமை பிடித்து ஓத வேண்டியதுவா பழமையான புனிதமான வீட்டிற்கு குறித்தான யா அல்லாஹ் நரகிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, சைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக, இன்னும் நீ எங்களுக்கு அளித்தவற்றில் அபிவிருத்தி பறக்கத்தை உனக்கு அருள்வாயாக, உன சிறந்த கூட்டத்தாரில் எங்களை சேர்ப்பாயாக, எங்கள் மீது புரிந்த அருளுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவர்களின் தோழர்கள் நேசர்கள் குடும்பத்தினர் மீதும் உனது அருள் உண்டாகட்டுமாக. பிறகு சரி செய்ய வேண்டும். பனி மக்ஜூம் வழியாக காபா மஸ்ஜித் ஹராமை விட்டு வெளியாக வேண்டும். சுபாபில் குன்றில் நின்று காபாவை முன்னோக்கி இரு கரங்களை வானத்தில் நோக்கி ஏந்தி ஓத வேண்டியதுவா யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிருபையாளர் மீதும் ஸலவாத்தும் பரக்கத்தும் அருள் புரிவதாக. அல்லாஹ் அக்பர் 3 தடவை ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் 4ஆம் கலிமாவை மேலின் அக்லரை பச்சை விளக்கு அடையாளமுள்ள இடம் வரும்போது யா அல்லாஹ் நீ அறிந்த பாவங்களிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று சொல்லி காபாவை பார்த்தவாறு ஆண்கள் மட்டும் ஓட வேண்டும். பெண்கள் மெதுவாக நடந்து செல்ல வேண்டும். இவ்வாறு 7 தடவை தபா மர்வாவில் சுற்றி மர்வாவுக்கு வெளியே உள்ள சலூனில் சுன்னத்தான முறையில் அவசியம் மொட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் தலைமுடியின் முனையை கத்தெடுத்து கொள்ள வேண்டும். இதோடு உம்ரா முடிந்துவிட்டு வீட்டுக்கு சென்று ஈரா கலைந்து குளித்து சாதாரண ஆடைகளை அணியலாம். தாவ் செய்யும்போது முடிந்தால் ஒளி செய்துவிட்டு தான் தொடர வேண்டும். பெண்களுக்கு மாதம் ஏற்பட்டால் தாவை நிறுத்தி வெளியாகிவிட வேண்டும். ஆனால் சரி செய்யும்போது ஒளி முடிந்தால் மாதவிடாய் வந்தாலும் சரி தொடரலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தம் 3 உம்ராக்களையும் ஒரு ஹஜ்ஜையும் நிறைவேற்றினார்கள். ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து முஸ்லீம்கள் நபி வழியில் ஹஜ்ஜு செய்யும் வழக்கம் ஏற்பட்டது. அரபாத்தில் நின்று குன்று ஜபலுர் ரஹ்மத் மலை 30 கிலோமீட்டர் உயரம். மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் மெம்பருக்கு அருகில் தூள்கள் உள்ள இடத்திற்கு ரஹலத்து ஸரிமா சூழப்பகா என்ற பெயர். மதீனா நகரம் ஜித்தாவிலிருந்து 425 கிலோமீட்டரும் மக்காவிலிருந்து 491 கிலோமீட்டர் உள்ளது. கடல் மட்டத்தை விட 591 மீட்டர் உயரத்தில் இருப்பதால் குளிர்காலத்தில் குளிர் அதிகமாகவும் கோடை காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் ஆடைகள் எடுத்து செல்ல வேண்டும். குளிர்காலத்தில் செல்லும்போது காலுறை சாக்ஸ் எடுத்து செல்வது நல்லது. மஸ்ஜித் நபி ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டுள்ளதால் உள்ளே காலை இரவு நேரங்களில் சாக்ஸ் அணிந்து குளிரை தடுக்கலாம். மக்காவிலிருந்து மதீனா செல்லும்போது குறைந்தது 1000 ஸலவாத் ஓத வேண்டும். பெரும்பாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாழ்க்கை பற்றிய வரலாறு படிக்கலாம். ஹஜ்ஜு கமிட்டி மூல சிறப்புகள் கட்டிச்சோறு, சாண்ட்விச், எலும்பி சாதம், தயிர் சாதம் போன்றவற்றை பழங்கள் மருந்துகளை எடுத்து சென்றால் மக்கா மதீனா வழிப்பாதையில் உணவுக்காக நிறுத்தும் இடத்தில் ஹோட்டல் உணவை விட நாம் தயாரித்து எடுத்து சென்ற உணவை அந்த உணவு விடுதியிலேயே வைத்து உண்ண வசதியாக இருக்கும். கூடியவரை டின்களில் விற்கப்படும் பழச்சாறு பழகாமல் பழங்களையோ அல்லது புதிதாக தயார் செய்து தரும் பழச்சாறு பருகுவது நல்லது.
பால் இல்லாமல் தேல் எழுதுவது உடல் நலத்துக்கு நல்லது. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தர் வெண்மையான ஆடைகள் விருப்பமானது என்பதால் நாமும் வெள்ளை நிற ஆடைகள் மதீனாவில் உடுத்தி அத்தர் அதிகமாக உபயோகிக்க வேண்டும். பேரிச்சம்பழம், தஸ்பீர் மணிகள், அத்தர் ஆகியவைகளை மதீனாவில் தான் வாங்க வேண்டும். மஸ்ஜித் நபியில் ஒவ்வொரு முறை தொழுதுவிட்டு வரும்போது மறக்காமல் ரஹ்லான் ஷரீஃப் சென்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அலி ஆகியோருக்கு சலாம் சொல்லி வர வேண்டும். பாபுசலா வழியாக மஸ்ஜித் நபியை சென்று மிக்க உணர்ச்சித்துடன் மன அமைதியுடன் கம்பீரத்துடன் 70 முறை அண்ணல் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபர் முபாரக்கின் அருகாமையில் ஓதுவது காலச்சிறந்ததாகும். சோழப்பங்கா எனும் இடத்திலும் தஹஜ்ஜுத் மேடையிலும் சுன்னத் நபி தொழுவது சிறப்பு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மஸ்ஜித் நபியில் குர்ஆன் ஓத வேண்டும். தினமும் காலையில் ஃபஜ்ர் தொழுத பிறகு மஸ்ஜித் நபி அருகிலேயே உள்ள ஜன்னத்துல் பக்கி சென்று அடக்கமாக இருக்கும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் சஹாபாக்களை ஜியாரத் செய்துவிட்டு வர வேண்டும். மதீனாவில் செல்ல வேண்டிய முக்கியமான இடங்கள்: உஹத் மலை. வியாழக்கிழமை அன்று அங்கு ஷஹீதான அம்ஜார் அலி, அப்துல்லா இப்னு அலி, சஹல் இப்னு ஐஸ் அலி போன்ற சஹாபிகளுக்கு ஜியாரத் செய்ய வேண்டும். அங்கே மொத்தம் 64 அன்சாரி சஹாபிகளும் 6 முஜாஹிர்களும் அடக்கப்பட்டுள்ளார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஒரு பல் ஷஹீதான இடத்தையும் தெரிந்து கொண்டு அங்கும் சென்று வரலாம். தனியாக ஒரு நாள் அங்கு சென்று வந்தால் பொறுப்புடன் பார்த்து வரலாம். மஸ்ஜித் குபா. சனிக்கிழமை செல்வதாக சிறப்பாகும். மஸ்ஜித் குபா தொழுவது உம்ரா செய்து நன்மையாகும். ஹதீஸ். மஸ்ஜித் ஆமாம் ஹஜ்ரத் 8ஆம் ஆண்டு சுல்தான் ஹசன் இப்னு முஹம்மது சாலிஹ் ஹிஜ்ரி 14ஆம் ஆண்டு துருக்கி சுல்தான் அப்துல் ஹமீத் கானும் புதுப்பித்தார்கள். மஸ்ஜித் கிப்லத்தைன். பைத்துல் முகத்தை சிலைக்கு தொழுத முஸ்லிம்கள் காபாத்து சிலைக்கு தொழச் சொல்லி வகை வந்த பள்ளிவாசல். கத்தத் அஸ்ரக் அகழ்போர் நடந்த இடத்தில் உள்ள 5 பள்ளிவாசல்கள். ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டு துல்காய்தா பரியட்டு அகழ்த்து வேலை ஆரம்பமாகியது. 20 நாட்களில் வேலையை முடிந்தது. கடுக்குளிர், பட்டினி, ஓய்வு இல்லாமை காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நேரத்துறைகள் கலாவானது. கத்தத் என்றால் அகழி என்று பொருள். ஆலாப் என்றால் படைகள் என்று பொருள். காவிரிகள் ஒன்றுபட்டு படைகளுடன் வந்தால் அக்ஸா போர் என பெயர் வந்தது. இந்த போரில் முஸ்லீம்கள் 1000 பேரும் எதிர்ப்படையில் 10,000 பேரும் கலந்து கொண்டார்கள். சல்மான் பார்சி அவர்கள் சொன்ன யோசனை பேரில் அகழி வெட்டப்பட்டது. மஸ்ஜித் அபூபக்கர் அலி மஸ்ஜித். அலி 7 கிணறுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லும் முறை அஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று 70 முறை சொல்ல வேண்டும். 70 முறை ஓதப்பட வேண்டும் என்பது தனிச்சிறப்பு. யாதெனில் எண்ணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுவதில் விசேஷ சிறப்பு இருக்கிறது என்பதால் தான் திருக்குர்ஆனிலும் முனாஃபிகள் பற்றி அண்ணல் நபி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நபியே தாங்கள் அந்த முனாஃபிகளுக்காக 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். சூரத்துல் ஆயத் 8. தாயகத்திலிருந்து புறப்படும் முன் உறவினர்கள், நண்பர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சலாம் சொல்லி வேண்டிக் கொண்டிருந்தால் அப்பெயர்களை சொல்லி சலாம் சொல்ல வேண்டும். பெயர்கள் நினைவில்லாவிட்டால் அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் மிம்ம அஸ்ஸாலா அஸ்ஸாலா பிஸ்மில்லாஹி அலைக்க. இதன் பொருள், அல்லாஹ்வின் அறிவித்ததிலே சலாம்களை தங்கள் ஒப்படைக்க வேண்டிய வேண்டிக் கொண்ட அனைவரின் பெயர்களை தாங்கள் அறிவீர்கள். அவர்களை பற்றி வேறவர்களையும் பற்றி தாங்கள் அறிவீர்கள். அவைகளை
இப்பொழுது ஒப்படைத்து விட்டோம், அன்பு கொண்டு அவற்றை ஏற்றுக்கொள்வீர்களாக என்று அரபித்திரார்கள் தமிழிலே சொல்லலாம். பாபு சலாம் வழியாக சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் உமர் அலி ஆகியோர்களுக்கு தலா சொல்லிய பின் கிப்லா திசை நோக்கி துவா செய்து பிறகு பாபு ஜிப்ரீல் வாசல் வழியாக வெளியே வேண்டும். பெருமாள் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு சலாம் சொல்லும் வகைகள்: அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபிய்யுல் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைக்க யா ரசூலல்லாஹ். ஏதாவது வந்து தடை சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், யா ஹபீபுல்லாஹ், யா கைர் ஹல்கில்லாஹ், யா சஃபதுல் வதல்லாஹ், யா சய்யிதுல் முர்சலீன், யா இமாமுல் முத்தகீன், யா ஷஃபியல் முஸ்லிமீன், யா காதமல் நபியீன், அஸ்ஸலாமு அலைக்க வஅலா ஆலிக வஅஹ்லி பைத்திக வஅஸ்ஹாபிக அஜ்மஈன். தமிழ் நபியே, உங்கள் மீதும் உங்களது கிளையார் குடும்பத்தார் மீதும் உங்களது அன்பு சஹாபாக்கள் மீதும் அனைவர் மீதும் எங்கள் சலாம் உரித்தாக. யா அல்லாஹ், எங்கள் சலாம் உரித்தாக. யா அல்லாஹ், எங்கள் பெரும்பாலானவர்களுக்கு வசீலாவையும் சிறப்பையும் தருவாயாக. மேலும் நீ பெரும்பாலும் சொல்ல அவர்களுக்கு வாக்களித்துள்ள கோடுக்கூறு இடத்தில் நான் மறுமையில் அனுப்புவதாக. அஜிப்பரு 8 முதல் நாள் அதிகாலையில் குளித்து ஏராமத்திலிருந்து காபாவில் அசுர இஸ்மாயில் என்கிற அத்தீப் இடத்தினால் அல்லது காபாவில் ஏதாவது இடத்துல அங்கே இடம் கிடைக்காவிட்டால் தங்கி இருக்கும் இடத்துல 2 ரக்காத் தொழுது அஜ்ஜி நாடு ஏராம் கட்டியுள்ளேன், அதற்குரிய செயல்களை எனக்கு இலேசாக்கி அவற்றை ஏற்றுக்கொள்வாக என்று எண்ணிய செய்த பின் லப்பைக் என்ற தல்வியாவை 3 முறை ஓத வேண்டும். மக்காவிலேயே பதித்து வந்த பிறகு பேருந்திலிருந்து மக்காவுக்கு புறப்பட்டு மினா சென்ற பின் நமக்காக ஒதுக்கப்பட்டு தங்க வேண்டும். மினாவில் நுகர் அசர் மகரிப் இஷா நாம் தங்கியிருக்கும் இடத்திலே ஜமாத்தை தொழ வேண்டும். அங்கேயே அஜி தொடர்பாளர்களை படிக்க சொல்லி கேட்பது, திக்ரு செய்வது, உலமாக பெருமக்கள் பெரியவர்கள் சொற்பொழில் கேட்பது ஆகிய அமல்களில் ஈடுபட வேண்டும். பிறகு 2வது நாள் மினாவில் பஜர் தொழுத பின் முஸ்தலிஃபா வழியாக முஸ்தலிஃபாவில் நிற்காமல் அரபா செல்ல வேண்டும். அஜி என்றால் இல்லை என்று எதிலிருந்து ஒரு ஜமாத் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது அரபாத்தில் தங்குவது தான் ஹஜ் என்றார்கள். துல்ஹஜ் பிறகு 10வது நாள் சுபுவுக்கு முன்னதாக அரபாத்துக்கு வந்த பேரில் ஹஜ் நிறைவேறியது என்று அறிவிப்பு கொடுக்க செய்தார்கள். அரபாவில் மகரிப் நேரம் வரை உம்மத்தின் மஃபிரத்துக்காக துவா செய்தார்கள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் உங்களுக்காக உங்கள் மீது என் அருட்கொடலை என்று முழுமையாக்கி தந்துவிட்டேன். குர்ஆன் 55:4 என்ற புனித வசனம். அரபா நாள் ஜும்மா நாள் அசை தொழுகைக்கு பிறகு மறுநாள் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் அமர்ந்த போது அருளப்பட்டது. வகையை சுமை தாங்க முடியாமல் ஒட்டம் நிற்க முடியாமல் உட்கார்ந்து விட்டது. நீரில் கடுமையான காரணமாக அமைந்து விட்டது. நுகர் அசர் ஆகிய தொழில்கள் அரபாத்தில் நம்முடைய தங்கியிருக்கும் பெரியவர்களை பின்பற்றி அபாத்தாவில் அரபாத்தில் இருக்கும்போது ஆறுகள் குளிப்பது விரும்பத்தக்க செயலாகும். அங்கே ஓத வேண்டிய துவாக்கள்: அரபாத்தில் ஓத வேண்டியது குல்லா வசூரா 1000 தடவை, யா ஐயா ஐயும் 1000 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 1000 தடவை, 3ஆம் தடவை கலிமா 1000 தடவை, 4ஆம் கலிமா 1000 தடவை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஹனஃபி மதுஹபின் படி ஹாஜிகள் முஸ்தலிஃபாவில் அதிகாலை எழுத்து கதிர் வதிக்கு வரை தங்கியிருப்பது வாஜிபு, கடமையாகும். பிறகு 9 தங்கு லைலத்துல் கத்ர் கொள்ளுமே சிறப்பானது.
பிறகு 11, 12, 13 ஆகிய நாட்களில் 3 சைத்தான்களும் கற்கள் எறிய 63 கற்களும், பிறகு 10 பெரிய சைத்தானுக்கு மட்டும் எறிய 7 கற்களாக மொத்தம் 70 கற்களை முஸ்தலிபாவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முஸ்தலிபா என்பதற்கு பொருள் இணைதல். பாபா ஆதம் அலிஸ்லாம் அவர்களை அவ்வா அவர்களும் நபா அலிஸ்லாம் அவர்களும் அரபாத்தில் பல ஆண்டுகள் போய் சந்தித்து முஸ்தலிபா தான் ஒன்று கூறா என்று வரலாறு கூறுகிறது. பிறை 10 3ஆம் நாள் முஸ்தலிபால் பஜத்து வந்த பிறகு தான் மினா செல்ல வேண்டும். மினா வந்த பிறகு ஜபரத்தில் அபா என்ற பெரிய சத்தாளுக்கு 7 கற்கள் எறிய வேண்டும். குர்பானி கொடுக்க வேண்டும். தலைமுறை எடுத்து ஈராமை களைய வேண்டும். மக்காவுக்கு சென்று தாபு தியாகம் செய்ய வேண்டும். பிறை 10 பெரிய சத்தாளுக்கு இஸ்ரா செய்த பிறகு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி முதல்கள் வீசிய பிறகு தல்பியா ஓதியை நிறுத்திவிட வேண்டும். சைத்தானுக்கு எரியும் போது ஓது துவா. சைத்தானை விரட்டுவதற்காகவும் அல்லாஹ்வின் தினத்தை பெறுவதற்காகவும் அவனை திருநாமல் கொண்டு கல்லெறிகிறேன். யாரெல்லாம் எனது அஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாயும் எனது பாவங்களே மன்னிக்கப்பட்டதாக ஆக்குவாங்க. ஆமீன். நீண்ட துவா ஓத முடியாத போனால் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கொண்டால் போதும். சைத்தான்களின் பெயர்கள்: ஜபலத்துல் உலா, ஜபலத்துல் உஸ்தா, ஜபலத்துல் அகபா. பிறகு 4ஆம் நாள் கதிரவன் நசி தாண்டிய பிறகு ஜனம் முதல் சைத்தானில் தனியை எரிய ஆரம்பித்து வரிசையாக செல்ல வேண்டும். முதலில் பெரிய சைத்தானுக்கு இருந்தால் தண்டனை கொடுக்க வேண்டும். திரும்பவும் எறிய வேண்டும். 12 5ஆம் நாள் பிறகு 11 இருந்தது போல வரிசையாக 3 சைத்தான்களுக்கு கல் எறிய வேண்டும். பெரும்பாலான பிறகு 12 கல் எறிந்த பிறகு கதிரவன் வரையும் மக்காவுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் அடுத்த நாள் பிறகு 13 தங்கி செல்வது சுண்ணத்தான நடைமுறை. பிறகு 13 6ஆம் நாள் முதலிடம் ஒரு குழா சென்று பிறகு 13 தங்கி செல்ல விரும்புகிறோம் என்று சொன்னால் சில கூடாரங்களை பிரிக்காமல் அங்கு தங்கி ஏற்பாடு செய்வார். இல்லாவிட்டால் ஏற்கனவே செய்யப்பட்ட விளையாட்டு தங்கலாம். நபிகள் அவர்கள் பிறகு 11, 12, 13 ஜவால் நேரத்திற்கு பிறகுதான் கல்லெறிந்தார்கள். அவர்கள் மினாவில் தங்கியிருந்த போது தான் இதாக லசுல்லாஹி குரான் சூரா அருளப்பட்டது. பிறகு 13 மினாவில் தங்கி ஜவால் நேரத்துக்கு பிறகு கல்லெறிந்த பிறகு தான் மக்கா புறப்பட்டார்கள். பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பயணத்தில் குர்பானி கொடுத்த பின் மொட்டை அடித்து கொண்டது போல லாபம் செய்து அவர்களை போய் நாம கருளை சைத்தானுக்கு வீசி அவரை கேட்டது போல நாம துவாக்கள் தொழுகைகள் அமல்களில் ஈடுபட்டு அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பரிபூர்ண ஹஜ்ஜை நிறைவேற்ற எல்லாம் அல்லாஹ் அருள்புரிவான். ஆமீன். ஹஜ் முபாரக். மதீனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் நபியில் பகல் நேர தொழுகைக்கான தொழுகைத்தால் முதல் மணி தொழுதார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு முதல் பெருநாள் தொழுகை நடந்தது. மதீனா என்றால் பட்டணம் என்று பொருள், பட்டணம் என்று பொருள். மதீனத்து நபி என்றால் நபியில் பட்டணம் என்று பொருள். வெள்ளரின் களிம்பை ஒளி அகற்றுவது போல மதீனா நிச்சயமாக மனிதனின் பாவத்தை அகற்றிவிடும். மதீனாவில் தூசி தொழிலை முதலான அனைத்து நிலைகளும் மருந்தாக இருக்கிறது. நபி வழி கைபர் போருக்கு பிறகு மஸ்ஜித் நபியில் மெம்பர் அமைக்கப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வழி தந்தது கிபி 622. பத்ர் போர் கிபி 624. உஹது போர் கிபி 625. கிபி 1926 மதீனாவில் மக்கள் தொகை 50,000. 1978 1 லட்சம். 1988 7 லட்சம். மதீனாவில் தங்கி மஸ்ஜித் நபி 40 தொழுகைகளை நிறைவேற்றுவது சிறப்பானவை. அரபாத்தில் உள்ள பள்ளிவாசல் பெயர் மஸ்ஜித் நமீரா. அரபாத்தில் உள்ள குடிநீர் பெயர் ஜபல் ராபத். முஸ்தலிபாவில் உள்ள பள்ளிவாசல் பெயர் பஸ்ருல் ஹராம். மினாவில் உள்ள பள்ளிவாசல் பெயர் மஸ்ஜித் ஹைத். மக்காவில் அரசல் பெயர் ஜன்னத்துல் பலா. மதீனாவில் உள்ள அரசல் பெயர் ஜன்னத்துல் பகி.
ஹிஜ்ரத் பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவர்களும் தங்கிய தவிர்க்கவே ஓதுவார்கள் என்ற முதல் இரவு பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அனுப்பப்பட்ட இடமாக ஹீரா உள்ளது. ஹஜ் ஒருவர் ஒரு தடவை ஹஜ் செய்தால் அவர் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமை செய்வனாகிறார். 2 தடவை ஹஜ் நிறைவேற்றால் இறைவன் நமக்கு கடனாக்குகிறார். 3 தடவை ஹஜ் செய்ய முடிந்தால் நாடு நெருப்பிலிருந்து விடுதலாக்குகிறார். ஹஜ்ஜும் உம்ராவும் அதிகமாக நிறைவேற்றுவது ஏழ்மை தடுத்து விடுகிறது. ஹஜ் செய்யுங்கள் செல்வந்தரார்கள், பிரயாணம் செய்யுங்கள் சிவம்பெறுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைவேத்தியங்கள் ஜம்ஜம் நீரை வயிறு குடிக்க மாட்டார்கள். நபிமொழி. மருத்துவ குறிப்புகள். ஹஜ் பயணத்தில் முக்கிய நேரத்தை வந்தால் 2 சுற்று எலுமிச்சை பழம் சாற்றிவிட்டால் அல்லாஹ் அருளால் 2 நேரத்தில் நின்றுவிடும். பாலில்லா தண்ணீர் பருகி வந்தால் குளிர் வெப்பத்தை தாக்கி பிடிக்கும் வயிற்றுக்கோளாறு பாதிற்கு உதவும். அரபிகள் அப்பழம்தான் பருகுவார்கள். பழச்சாறு தேன் அடிக்கடி பருக வேண்டும். வெப்பமாக இருந்தால் எலுமிச்சை பழச்சாறு உப்பு சேர்த்து பருகலாம். ஜலதோஷம் பிடிக்காமல் ஜலதோஷம் உள்ள இடத்தில் காலையில் சாக்கு செல்வது நல்லது. சைவ உணவு கார எண்ணெய் இல்லாத உணவு வழக்கங்களில் ஈடுபட வசதியாக இருக்கும். விரைவில் தூங்கினால் தாஜ்யத்தில் தொடரலாம். வெப்பத்தாக்கு சன்ஸ்ட்ரோக் குளிர்காலத்தில் இருக்காது என்றால் பகல் 12 மணி வரை வெயிலில் வெளியே வராமல் இருப்பது நல்லது. அவசியம் ஏற்பட்டால் தலையில் வெள்ளை நிற அஜித்தொல்லி போட்டு வெள்ளை நிற குடை பிடித்து கொள்ள வேண்டும். தேவையான ஓய்வு உறக்கம் அவசியம். எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள்: 2 மீட்டர் இஹ்ராம் துணி, மிசல்லா, மிஸ்வாக், தஸ்பீர், மருந்துப் பொருட்கள், உணவுத்தட்டு, கிண்ணம், குவளை, டைரி, சின்ன அலார கடிகாரம், பெட்ஷீட் போர்வை, காலீரு, ஏர்பில்லோ, ஹவாய் செருப்பு, மதீனாவில் உபயோகிக்க வெள்ளை நிற துணிகள், அங்குள்ள அல்பர்களுக்கு அர்ப்பணிப்பு பொருட்கள். மற்ற குறிப்புகள்: மக்காவில் ஒப்புக்கொள்ளப்படும் இடங்கள் தவாபிலும் தவாபு சுற்றுப்படத்திலும் முல்தஜிம், மிஜாபுர் ரஹ்மத், காபாவில் உள்ள ஜம்ஜம் கிணறுக்கு ஜம்ஜம் அருந்திய பின் மக்காமே இப்ராஹிமிற்கு அருகே சபா மர்வாவில் சைபீடங்களில் அரபாவில் முஸ்தலிஜமாவில் மினாவில் 2 சதத்தால் கல்லை அளித்த பிறகு ஜமனத்து மக்காமல் நீங்களாக முதல் காபால் காணும்போது ஹஜ்ஜினை சுபாயில் உள்ள அஜத் அஸ்வத் ருக்குல் யமானிக்கிடையே பெரும்பாலான ஹஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாத்திலிருந்து முத்தலிபாக ஒட்டகத்தை பயணம் செய்த பிறகு ஒசாமா இப்னு ஸைத் அவர்கள் பின்னால் ஒட்டகத்தில் விழுந்திருந்தார்கள். முஸ்தலிபாவிலிருந்து மினாவுக்கு செல்லும்போது பெரும்பாலாருக்கு பின்னால் ஒட்டகத்தில் ஹிஜ்ர் இப்னு அப்பாஸ் அலி உட்கார்ந்திருந்தார்கள். பிறை 10 அஜல் முஹம்மது அலி அல்லது அஜல் ஹர்ரஸ் அலி அவர்களை அழைத்து தலைவலி அழைத்து கொண்டார்கள். பிறை 10 ஹஜ்ரத் முஹம்மது அலி அல்லது ஹஜ்ரத் ஹர்ரஸ் அலி அவர்களை அழைத்து தலைமுடி சிறைத்து கொண்டார்கள். நினைவாசல் என்று குறிப்பிடப்பட்ட பெயர்களில் வருவார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் அலி இவர்கள் ரசூலுல்லாஹி சிறை தந்தையாகும். ஃபாத்திமா நாயகம் அலி இவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாகும். ஹசன் முஸ்தபா அலி இவர்கள் ஹஜ்ரத் அலி புதல்வர். ஜெயிலுல் ஆபிதீன் ரலியல்லாஹு, முகமது பாகிர் ரலியல்லாஹு, ஜாஃபர் சாதிக் அலி இம்மூவர் இஸ்லாத்தில் 4வது ஜனாதிபதி ஹஜ்ரத் அலி அபுதாலிப் அலி அவர்களது பேரர்களாகும். உம்முல் அலிமின் அலி, ஆத்தியார் அலி, சையிபார் அலி ஆகிய இம்மூவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமிகள். தகப்பனார் பிறந்த சகோதரிகள் ஜெயிலப் அலி, உம்முல் குல்சும் அலி, வகையார் அலி இம்மூவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது புதல்விகளாகும். அப்துல்லா பின் ஜாபர் ரபியா அலி அவர்களின் சகோதரர்கள். அகில் இப்னு அபுதாலிப் அலி அவர்கள் சகோதரர்கள். மாலிக் அலி பிரபல ஹாதிஸ் அறிவிப்பாளர் மாலிக் இப்னு ஹாஸ் என்பவராகும். நாஃபிஸ் அலி இவர்கள் ஹதீஸ் அறிவிப்பாளராகும். இப்ராஹிம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதல்வராகும்.
பிறந்த 15வது மாதத்திலேயே வஃபாத்தாகிவிட்டாங்க. உஹது சஹாபாக்கள் மதீனாவில் உள்ள உஹது மலை அடிவாரத்தில் நடந்த யுத்தத்தில் உயிரிழந்த தியாகிகள் சிலர் இங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர்.